65 நம்ம பே பண்ணியிருக்கோம். இப்போ வாங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுமா. யாருமே முதல் ஸ்டார்டிங் தொடங்கிடாங்க, அப்புறம் பெருசா ஆகுவாங்க. அழகா இருக்கே ப்ரோ. ஏடா லவ் மயிறு டூரிஸ்ட் வாங்கடா, சுத்தி பார்க்க வாங்கடா, வாங்கடா. வாய்ப்பு இல்ல ப்ரோ. தண்ணியோட தண்ணியா போனாலும் போயிருக்கும். தண்ணியோட தண்ணியா போனாலும் தண்ணியோட தண்ணியா போனாலும். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பாலத்தோட வியூ பாயிண்ட்ல தாங்க இருக்கோம். ஏன்னா எங்க கூட வந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நாங்க மட்டும் நிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. பாயிண்ட் காட்டுறேன் பாருங்க கொஞ்சம். எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க, உங்க கூட வந்து யாருமே இல்ல. இந்த அக்கா வேற எங்க கிட்ட சொன்னாங்க 1 hour தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 1 hourக்கு மேல ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாம் சீக்கிரம் குடிச்சுட்டு போயிடுறாங்க. ஏன் தண்ணி அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த அக்கா வெளியே இருக்காங்க, அந்த வர 5 பேர் இருக்காங்க. கேட்டு பார்த்து லேடிஸா? அப்ப எங்க உங்களுக்கு ஜெயின்ஸ் எங்க குளிக்கிறது? அக்கா அக்கா சேச்சி அக்கா குளிக்கலாமா? இங்க பசங்க குளிக்கலாமா? குளிக்கலாமா? ஆனா போர்டு பாத்தீங்கன்னா லேடிஸ் அண்ட் அதுல போட்டிருக்காங்க பாரு, போர்டு லேடிஸ்க்கு இருக்காங்க. ஒருவேளை தண்ணி அதிகமா வரதுனால இங்க குளிக்க விட்டாங்களோ என்னவோ தெரியலையே. ஐயோ மாப்பிள்ளைடா. Here I come. Oh, here. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இங்க இருந்து கிளம்பிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குளிச்சு முடிச்சுட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ரிட்டர்ன் வேன்ல போயிட்டு இப்ப வேனுக்கு போயிட்டு வேன்ல இருந்து நம்ம பைக் எடுத்துட்டு போயிடலாம். ஓ இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்னன்னா மேல மழை பெஞ்சிட்டு இருக்குங்க, மேல மழை பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணி ஓவர்ஃப்ளோ பயங்கரமா இழுத்துட்டு போகுது உள்ள. நீங்க அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் பண்றேன் பாருங்க, பயங்கரமா இருக்கும். இது நாங்க குளிச்சது சின்ன ஃபால்ஸ், அதாவது மேல இருந்து 300 feetல ஒரு ஃபால்ஸ் விழுது. அதுக்கு கீழே இருக்கிற அதுக்கு கீழே 2 ஃபால்ஸா தெரியுது, அதுல ஒண்ணுலதான் நாங்க குளிச்சோம். ஹாய் ப்ரோ. ஓகே, இப்போ இந்த வேன் எடுத்தாங்க அப்படின்னா நம்ம கிளம்பிடலாம். அதுக்கு 15 பேர் வேணும். 15 பேர் வந்தாங்க அப்படின்னா இந்த வேன் எடுத்துட்டு கிளம்பிடுவோம். இந்த மாதிரி கோபுரம் மாதிரி அங்கங்க போட்டு இருக்கும், அது வந்து கோயில் மாதிரி இருக்கும். லைக் அது எதனால அப்படின்னா இங்க முன்னாடி வந்துட்டு குற்றாலம் பேலஸ் இருக்குல்ல, குற்றாலம் பேலஸ் இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. சோ அங்க அந்த பேலன்ஸ் வந்துட்டு அங்க இருக்கிற முன்னாடி திருவாரூர் மகாராஜா, அது கேரளால இருக்கிற அந்த குற்றாலம் பேலஸ் கட்டின அரசர் வந்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, முன்னாடி ஒரு பேலன்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக சமமால வச்சு வெளுத்துருச்சு. முன்னாடி ஒரு பேலன்ஸ் கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க.
சோ இந்த இடத்த வந்துட்டு எதனால பேலஸ் கட்ட முடியல அப்படின்னா ஆஹ் இந்த இடத்துல ஏன் பேலஸ் கட்ட முடியல அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஏதோ அமானுஷ சக்திகள் இருக்கதா அவர் உணர்ந்ததுனால இந்த இடத்த வந்துட்டு அவங்க பேலன்ஸ் கட்டல அப்படிங்கிறது இங்க உள்ள ஸ்டோரி. இருந்தாலும் பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சு. ஸோ நாங்க வேன்ல வந்து சேஃபா உட்காந்துட்டோம். நான் குளிக்க முடிச்சு வந்ததுனால மறுபடியும் நனைஞ்சக்கூடாது உட்காந்துட்டோம். A few minutes later. குண்டாறு டேம் வந்து அந்த பாலத்துல இருந்து இறங்கி நம்ம கொஞ்ச தூரம் உள்ள வர்ற மாதிரி இருக்கு. ஃபுல்லா வந்து பார்த்தோம்னா தான் டேம் இருக்கும். ஓ அந்த தெரியுது டேம். என்னடா ஹாய் வருதா? மேல போனா போய் விழுந்து குளிக்கிறதுக்கு ப்ரோ. அந்த அங்க பார்த்தோமா? ஆமா அந்த ஸ்பாட் தான் இது. சார்ஜ் இல்லனால வீடியோ எடுக்க முடியல. பயங்கரமா இருக்கு பாருங்க. இல்லையே பயங்கரமா இருக்குல்ல. எங்க போறீங்க? வாய்ப்பு இல்ல ப்ரோ. தண்ணியோட தண்ணியா போனாலும் போயிருக்கும். தண்ணியோட தண்ணியா போனாலும் போயிருக்கும். தண்ணியோட தண்ணியா போனாலும் போயிருக்கும். தண்ணியோட பாத்தீங்களா எல்லாம் நடக்குது சார். மேல உள்ள வியூ பாருங்க. மொரட்டு வியூவா இருக்குது. ஆனா guys, இது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இங்க வந்தீங்கன்னா இதுல இருந்து எப்படி மேல போகணும்னு வந்தீங்கன்னா இப்படி தாங்க போகணும். இதோ ஒரு பாதை போகுது. இதுல போய் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. இதுல மேல போகுது.